Hi, hello, my cute armies. Welcome to my channel, my baby girl PT7. நான் உங்கள் வாயின் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம், விமன் குக் ஒரு FF தாண்டா பார்க்க போகிறோம். த 3 Powerful Vampire Kings பார்ட் 6 அண்ட் 5th பார்ட். அதாவது போன பார்ட் ஒரு பாதிக்கு மேலே கொஞ்சம் கிளிச் ஆகிடுச்சு. எனக்கு ரெக்கார்டிங்கில் ஒழுங்காக தான் இருந்தது. அதுக்கப்புறமா எப்படி ஆச்சுன்னே தெரில. நான் இப்போ தான் ஓகே போட்டு ஒரு 4-5 டேஸ் கிட்ட ஆகுதே, ஓகே நம்ம இப்போ வீடியோ போடலான்னு சொல்லிட்டு நான் லாஸ்ட் பார்ட் வந்து எது லாஸ்ட் சீன் சொல்லிட்டு பார்க்கும்போது தான் எனக்கு இது தெரிஞ்சுது. ஏன்னா நான் அப்லோட் பண்ணிவிட்டு பார்க்கல, ஓகேவா? ஸோ அதுக்கு ரொம்ப சாரி. ஸோ விட்டதுலேருந்து கண்டினியூ பண்ணி நான் வந்து இப்போது இந்த 6th பார்ட் சொல்கிறேன், ஓகேவா? அண்ட் வந்து எனக்கு வந்து ரெக்வஸ்டட் 1 ஷாட் வந்தது. ஜேகேக்கு ஃபோர்ஸ் மேரேஜ் 2 ஷாட் மாதிரி கேட்டிருந்தாங்க. கண்டிப்பாக உங்களுக்காக பண்ணுறேன். அண்ட் உங்கள் நேமையும் டெடிகேட் பண்ணுறேன், உங்களுக்காக டெடிகேட் பண்ணி உங்கள் நேம் மென்ஷன் பண்ணி கண்டிப்பாக நான் வந்து அந்த 2 ஷாட்டை கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன், ஓகேவா? அண்ட் ஆல்சோ எனக்கு வந்து எனக்கு ஒரு ஹாரர் 1 ஷாட் போடுங்க சொல்லிட்டு எனக்கு ரெக்வஸ்ட் வந்தது. 1 ஷாட் நான் அவங்க மென்ஷன் பண்ணலாம், ஹாரர் FF வேணும்க்கா சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க, கிரண் பாப்பான்ற ஐடி. ஸோ அவங்களுக்காக வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா, அவங்க யாருக்குன்னு சொல்லலை. ஸோ அதனால் இப்போ நான் வீக்கு போட்டு ஜங்குக்கும் போட்டுருவேன். ஸோ அந்த ஹாரர் 1 ஷாட் வந்து நான் 1 ஷாட்டாக தான் போட போகிறேன். அது வந்து நான் ஜிமினுக்கு டெடிகேட் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு 40 minutes or 50 minutes 1 ஷாட் மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்து தயவு செஞ்சு எனக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். எனக்கு இப்போ 30 சப்ஸ்கிரைபர் வந்திருக்கு. நான் எதுக்கோ டவுன்லோட் பண்ணியிருக்கேன், என் வீடியோலாம் செக் பண்ணிட்டு இருக்கும்போது டக்குன்னு நான் பார்த்தேன் 13 எனக்கு ஹாப்பி தான். ஸோ இன்னும் கொஞ்சம் மோட்டிவேட் பண்ணுங்கள் என்ன, சப்ஸ்கிரைப் பண்ணி. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் போட எனக்கு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். அண்ட் இப்போ பண்ணுற சின்ன சின்ன திக்கி பேசுகிறது அது மாதிரி பண்ணுற மிஸ்டேக்லாம் அப்போ இருக்காது, ஓகேவா? இதுக்கே 2 நிமிஷம் ஆயிடுச்சு, ரொம்ப சாரி. 24 minutesல இப்போ நான் FF முடிக்கிறோம். ஸோ ரொம்ப பேசுனதுக்கு சாரி. FFக்குள்ளே போகலாம். அண்ட் அந்த கிளிச்சான இடத்துலேருந்து பார்க்கணுன்னு பார்த்தா நீங்கள் வந்து எதுக்கு ரிப்ளை பண்ணணும் சொல்லிட்டு நீங்களும் கேட்டிருப்பீங்க. ஒன்னே நான் தான் சொன்னேனே க்ரஷ்ன்ட்டு, ஜிமினும் கத்துனானே அது மாதிரி சொல்லிட்டு வி கேட்குறான், பப்பி ஐஸாக கேட்குறான். நீங்கள் உடனே வியோட கண்ணத்தை பிடிச்சி கிள்ளி விட்டுட்டு நான் என்ன சொல்லுவேன் நீ நினைக்கிற சொல்லிட்டு வி கிட்ட கேட்குறீங்க. நீ தான் சொல்லணும் சொல்லிட்டு சொல்கிறான். நீங்கள் உடனே நீ என்ன நினைக்கிற, இப்போது நான் உன் இடத்துலேருந்து நீ என் இடத்துலேருந்து நீ என்ன சொல்லுவி சொல்லிட்டு வி கிட்ட கேட்குறீங்க. வி வந்து சொல்கிறான், அண்ட் இப்போது அந்த செயினை கொடுத்தது நீ என்ன நினைக்கிற சொல்லிட்டு வி கேட்குறான். நீ ஃபஸ்ட்டு நான் கேட்ட கொஷினுக்கு பதில் சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவனே இங்கே பாரு வயன், இந்த செயின் சொல்லிட்டு செயின் போட்டிருப்பீங்களா அதை லைட்டாக இழுக்கிறான். நீங்கள் கிட்டே போகிறீங்க, வி கிட்டே போகிறீங்க. அவன் வந்து நின்றுட்டுருப்பான், ஓகேவா? அவங்க கார்டன் சைடில் அவன் வந்து அங்கே நின்றுட்டுருப்பான். உங்களை இழுத்துட்டு பக்கத்தில் வர வைக்கிறான். நீங்கள் இப்போ எதுக்கு இழுத்த சொல்லிட்டு கேட்கும்போது, இந்த செயினை உனக்கு ஏன் கொடுத்தேன் தெரியுமா அது மாதிரி சொல்லிட்டு கேட்குறான். தெரியலையே சொல்லிட்டு கேட்கும்போது, உன்னை நான் பார்த்து எத்தனை வருஷம் ஆச்சு சொல்லிட்டு கேட்குறான். ஒரு 4 years ஆச்சு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அந்த 4 years உன்னை எவ்வளோ மிஸ் பண்ணது தெரியுமா சொல்லிட்டு வி கேட்குறான். மிஸ் பண்ணியா சொல்லிட்டு கேட்குறீங்க. ஆமாம், ஏன்னா சின்ன வயசுலேருந்தே உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும். பட் அது எந்த விதமான ஃபீலிங்ஸ்னு எனக்கு தெரியல. பட் அதுக்கப்புறம் ஒரு டீனேஜ், அந்த ஏஜில் தான் 13, அப்போ எனக்கு புரிஞ்சுது அது எந்த ஃபீலிங்ட்டு. பட் ஜிமினுக்கும் அது என்ன ஃபீலிங் தெரியும். இப்போ சொல்கிறது பார்த்தா உனக்கே தெரியும் அது க்ரஷ் கிடையாதுன்ட்டு. நீ தான் நிறைய வீடியோலாம் பார்த்துருக்கே, க்ரஷ்ன்றது ஜஸ்ட்டு 4 month மட்டும்தான்ட்டு அப்படி சொல்லிட்டு வி சொல்கிறான். நான் இந்த வீடியோ பார்த்தா உனக்கு எப்படி தெரியும் சொல்லிட்டு நீங்கள் வி கிட்டே கேட்குறீங்க. இதான் ஜின்கிட்ட காட்டினேன் அது மாதிரி சொல்லிட்டு வி சொல்கிறான். ஜின்கிட்ட காட்டுது, ஆமாம் சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போது நான் உன்னை 4 வருஷமாக ரொம்ப மிஸ் பண்ணேன் பார்க்காம. ஏன்னா எங்களுக்கு கொஞ்சம் ப்ராப்ளம் அதெல்லாம் இருந்தது. ஸோ ரொம்ப மிஸ் பண்ண ஒன்று ஒரு 4 வருஷம் பார்க்காம. இப்போ சின்ன வயசுலேருந்து உன்னை எனக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு வி சொல்கிறான். சரி இப்போ நீ என்ன தான் சொல்ல வர சொல்லிட்டு கேட்கும்போது, நீ பொண்ணுடி மக்கா இருக்காத ஒயன்னு சொல்லிட்டு வி சொல்கிறான். புரியுது உனக்கு என் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, அது க்ரஷ்ஷு கிடையாது, அப்போ என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கு புரியுது. ஓகே அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உடனே அவன் வந்து ரிப்ளை பண்ணு சொல்லிட்டு கேட்குறான். நான் என்ன ரிப்ளை பண்ணுவேன் நினைக்கணும், அதாவது நீங்கள் என்ன நினைக்கிற, இப்போ நான் என்ன ரிப்ளை பண்ணணும் சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. அவனே உனக்கு என்ன தோணுதோ அதை ரிப்ளை பண்ண சொல்லிட்டு கேட்குறான். இப்போ வந்து நீங்கள் ஸ்டார்டிங்கில் நான் கொஷின் கேட்டேன்ல அதுக்கு ஃபஸ்ட்டு ஆன்சர் பண்ண சொல்லிட்டு கேட்கும்போது
வந்து நானும் சொல்ல, பட் ஒரு நல்ல பையன், ஹேண்ட்ஸமான பையன், வெல் செட்டில் பையன் அண்ட் நல்லா பார்த்துப்பேனா நான் கண்டிப்பாக ஓகே சொல்லுவேன். சொல்லிட்டு வி சொல்கிறான், பரவாயில்ல உனக்கும் எனக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்குது, தாட்டும் ஒரே மாதிரி தான் இருக்குது சொல்லிட்டு நீங்கள் ஆன்சர் சொல்லாமல் வியை தள்ளி விட்டு போயிடுறீங்க. வி யோசிச்சுட்டே இருக்கான். நீங்கள் போகும்போது பாய்டா குரங்கு சொல்லிவிட்டு கத்திட்டு போகிறீங்க, பாய் வி குரங்கு சொல்லிவிட்டு கத்திட்டு போகிறீங்க. வி பார்த்துட்டு ஒரு பக்கம் புரியல, கன்ஃபியூஸாக நின்றுட்டுருக்கான், கன்ஃபியூஸ்டாக. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஹாப்பியாக இருக்குது. பரவாயில்ல இத்தனை வருஷம் கழித்து கன்வே பண்ணிட்டான்ல, அதுவே அவனுக்கு போதும், ஓகே பதிலெல்லாம் ஃப்யூச்சரில் வாங்கிக்கலாம்னு சொல்லிட்டு வீட்டுக்கு போகிறான். வீட்டுக்கு போனால் நான் ஆல்ரெடி வந்து போன இதில் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் ஒழுங்காக ரெக்கார்ட் ஆகலை, திரும்பியும் நான் ரெக்கார்ட் பண்ணணும் இதில். ஸோ பரவாயில்ல உங்களுக்காக நான் பண்ணுறேன். அண்ட் வந்து ஜேகே ஜிமின் வந்து ஒரு இடத்துக்கு போயிருப்பாங்க, ஓகேவா. இப்போ வியும் உங்களை ட்ராப் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு போகிறான். அது ஒரு பேலஸ் மாதிரி இருக்குது, ஒரு மேன்ஷன், ஓகேவா. அந்த மேன்ஷன் நல்ல பெரிய மேன்ஷனாக இருக்குது. உள்ளே போயிட்டு ஒரு டார்க் ரூம் மாதிரி இருக்குது. அதில் வந்து அவன் 5 ஃபிங்கர்ஸை வச்சு கையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி ஒரு டோர் கிட்ட வைக்கிறான். அது ஒரு மாதிரி கையை ஸ்கேன் பண்ணிவிட்டு டோர் திறக்குது. அவன் உள்ளே போய் பார்த்தா ஒரு ஃபாரஸ்ட்டு, அவ்வளோ டார்க்கான ஃபாரஸ்ட்டு, செம்ம க்ரீப்பி வைப்பாக இருக்குது. உள்ளே போய் பார்த்தா அந்த ஃபாரஸ்ட்டு போயிட்டுருக்கு. வி வந்து அவன் தான் வேம்பயர் ஆச்சே, பேட் மாதிரி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிட்டு அவன் பறந்து போயிட்டுருக்கான். இங்கேருந்து இந்த சீனோட கட் பண்ணி அங்கே என்ன காட்டுறாங்கன்னா ஒரு வேம்பயர் பேலஸ். அந்த பக்கம் வந்து செம்ம டார்க்காக க்ரீப்பி வைப். அங்கே வந்து நீர்வீழ்ச்சி ஊற்றிட்டுருக்கு. அதுவும் நீர்வீழ்ச்சி வந்து நார்மல் வாட்டர் என்ன கலரில் இருக்கும், ஒன்று ஒயிட்டாக இருக்கும், டிரான்ஸ்பரண்ட். பட் வந்து ஃபோர்ஸாக ஊற்றும்போது நம்மளுக்கு ப்ளூ கலரில் தெரியும். பட் அங்கே வாட்டர் எல்லாமே ரெட்டிஷாக இருக்குது. மரம், செடி, கொடி எல்லாம் அப்படி தான் இருக்குது. பச்சை பசேல்னு அவ்வளோ எல்லாமே டார்க் கலராக இருக்குது. இப்போ வாட்டர் என்னென்னா ஒரு கிட்டத்தட்ட ஒரு பர்பிளிஷ் ஷேடில் இருக்குது, டார்க் ப்ளூவும் லைட்டாக ரெட்டும் கலந்த மாதிரி. அந்த இடமே செம்மையாக டெரிஃபிக்காக இருக்குது. வி வந்து பேட் மாதிரி ஆகி பேலஸ்குள்ளே போயிட்டு அங்கே வந்து 3 சீட்ஸ் இருக்குது. இப்போ கரெக்டாக 3 பேட் வந்து கரெக்டாக அந்த 3 சீட்லேயே வந்து உக்காந்து வி, ஜிமின் அண்ட் ஜங்குக்காக மாறுறாங்க. அவங்களோட வேம்பயர் ஃபார்மில் தான் இருக்காங்க 3 பேரும். இப்போ ஜங்குக் வந்து வி கிட்ட சொல்கிறான், என்ன ஒயனை விட்டுட்டியா, ஒயன் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஒயன் வந்து என்ன சொன்னான்னு எனக்கு ஆனால் சரியாக புரியலடா சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட சொல்கிறான். ஜிமின் உடனே ஃபஸ்ட்டு சொல்லு அப்புறம் நாங்கள் சொல்கிறோம் சொல்லிட்டு ஜிமின் சொல்கிறான். நீ என்ன சொன்ன சொல்லிட்டு கேட்கும்போது, நடந்தது நான் இது மாதிரிலாம் சொன்னேன், எனக்கு அவன் மேலே ஃபீலிங்ஸ் இருக்குது, எல்லாத்தையும் நான் சொல்லிட்டேன் சொல்லிட்டு வியும் வந்து ஜிமின் அண்ட் ஜங்குக் கிட்ட சொல்கிறான். உடனே ஜிமின் வந்து சரி ஓகே, அது மாதிரி உன்னை கேள்வி கேட்ட எல்லாத்தையும் சொல்லியிருப்பார்ல, உடனே அது மாதிரி கேள்வி கேட்டால் நீ இது மாதிரி தான் சொன்னேன், அதுக்கடுத்து அவள் பதில் என்ன சொன்னான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, உனக்கும் எனக்கும் டேஸ்ட் ஒரே மாதிரி இருக்குது, தாட்டும் ஒரே மாதிரி இருக்குடா சொல்லிட்டு சொல்லிட்டு வி சொல்கிறாரு. ஏன்னா நீங்கள்லாம் ஆக்சுவலாக அதுதான் சொல்லியிருப்பீங்க. ஜிமின் உடனே மச்சான் கங்க்ராட்ஸ், செகண்டாக கமிட் ஆகிட்ட ப்ரோ அது மாதிரி சொல்லிட்டு வியோட ஷோல்டர் டேப் பண்ணிகிட்ருக்கான். உடனே வந்து வி அவள் தான் ஓகேன்னு அக்செப்டே பண்ணலையே சொல்லிட்டு வி கேட்குறாரு. ஏ பைத்தியம், நீ என்ன சொன்ன, கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணுவேன் தானே நீ சொன்ன அவள் இடத்துல இருந்து. அவள் என்ன சொன்னா, உனக்கும் அவளுக்கும் தாட் ஒரே மாதிரி இருக்குது, ஒரே மாதிரி டேஸ்ட் இருக்குது, சிங்க் ஆகுதுன்னாடா. தாட் ஒரே மாதிரி இருக்குது, சிங்க் ஆகுது அப்படின்றா. ஒரே டேஸ்ட்டுன்னா என்ன அர்த்தம், அந்த ஆன்சரை தான் அவள் மீன் பண்ணியிருக்கா பைத்தியம் சொல்லிட்டு வி கிட்ட சொல்கிறான். வி குச்சிட்ருக்கான். ஐயையோ குதித்தேனே குஷியாகவே சொல்லிவிட்டு ஜங்குக்கு உடனே பிடிச்சி நிற்க வச்சுட்டு, என்ன சூப்பர் மச்சான் அது மாதிரி சொல்லிட்டு கங்க்ராச்சுலேஷன்லாம் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க அதே மாதிரி கொஞ்ச நேரம் அவங்க அது மாதிரியே பேசிட்டு கங்க்ராச்சுலேட்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. உடனே ஜங்குக்கு வந்து சொல்கிறான், பரவாயில்லையே பார்த்த கொஞ்ச நாள்லேயே நீங்கள் 2 பேரும் இப்போ ஓகேவாயிட்டீங்க, இப்போ நான் தான் கஷ்டப்படணும் போலையே. சியானா வந்து இந்த 2 பேரை விடவே ஒரு கொஞ்சம் இல்லை ரொம்பவே டிஃப்ரெண்ட்டானவ. அவளை பற்றி ஸ்டடி பண்ணணும் ப்ரோ, என்ன தான் வேம்பயராக இருந்தாலும் அவளை பற்றி ஸ்டடி பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இவங்க 2 பேரும் கூட உங்களால் ஸ்டடி பண்ண முடியலல்ல சொல்லிட்டு ஜங்குக்கு ஜிமின்கிட்டேயும் விக்கிட்டேயும் கேட்குறாரு. அவங்க 2 பேரும் ஆமாம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வி வந்து ஆமாம் இல்லை அப்போ அவள் வந்து அதை தான் நினச்சிருந்தானா, அது எனக்கு தெரிஞ்சிருக்குமே, பட் வந்து தெரியல, அவங்கக்கிட்ட எனக்கும் ஃபீல் ஆச்சு. அவன் என் பின்னாடி உக்காந்துட்டு இருந்தப்போ எனக்கு ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, ஓவர் பாசிட்டிவ் வைப்பாக இருந்தது.
நம்ம டீமன்ஸ் அந்த வேம்பயர் எல்லோரும் டீமன்ஸ்ல தான் வருவோம். நம்ம அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ஸ் இருக்காது. பட் ஃபேரிஸ் அவங்கக்கிட்ட தான் இவ்வளோ பாசிட்டிவ் வைப் இருக்கும். நார்மல் ஹியூமன் கிட்ட கம்மியாக தான் இருக்கும். எனக்கு தெரிஞ்சு இவங்களோட அந்த ஆரா சொல்லுவாங்கள்ல 2.0 கேட்ட கதைலாம் எனக்கு இப்போ ஞாபகம் வருது கைஸ். அதனால தான் ஆராலாம் வருது. அந்த ஆராவோட பாசிட்டிவ் எனர்ஜி ரொம்ப அதிகமாக இருக்குது. அது மாதிரி சொல்லிகிட்ருக்கான் ஜிமினோ. ஆமாம், என்னென்னு கண்டுபிடிக்கணும் சொல்லிகிட்ருக்காங்க. அவங்க ஒரு மிரர் வச்சுருப்பாங்க ஓகேவா, கண்ணாடி அது பேர். அதை தூக்கின்னு வந்துருக்குறானுங்க, பெருசாக இருக்குது. தான் தூசிலாம் தட்டிகிட்ருக்கான். இதை பல வருஷமாக யூஸ் பண்ணலடா, இப்போ யூஸ் பண்ணணுமா கேட்குறான். ஆமாம், என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு தானே ஆகணும். என்ன தான் அவங்க ஃபேரிஸாகவே இருந்தாலும் என்னை விட்டு போகிற ஏதாவது ஐடியா இருக்கா ஜிமின் கேட்குறான். வாய்ப்பே இல்லை அது மாதிரி வாய்ப்பே இல்லை, முடியவே முடியாது. அவன் அவ்வளோ ட்ரூவாக பாசம் வச்சுருக்கான், இல்லைன்னா விட்டு போகிறதுக்கு இவ்வளோ பாசம் வச்சது அது மாதிரி வேறு கத்திகிட்ருக்கான் ஜங்குக். சரி இரு அவன் ஏதோ இது தானே சொன்னான், ஒன்று மட்டுமா சொன்னான், நாங்கள் 2 பேர் கூட தானே இருக்கோம், இப்போ எதுக்கு எமோஷன் ஆகிற, இரு கண்ணாடிலாம் துடைக்கலாம் எல்லாத்தையும் துடைச்சிட்ருக்காங்க. அப்போ ஜிமினுக்கு சந்தேகம் வருது. சரி நான் பண்ணி தான் அவனு ஏதோ பேசிட்டேன், பட் யூஸ் பண்ணியே பல வருஷம் ஆச்சு, ஒரு 150 வருஷம் கிட்ட ஆச்சு. இப்போ இது ஒர்க் ஆகுமா ஜிமின் கேட்குறாரு. ட்ரை பண்ணி பார்க்குறாரு. பட் பவர் லைட்டாக யூஸ் பண்ணோம் ஓகேவா. வேம்பயர் பிளட் யூஸ் பண்ணோம். அதுவும் ராயல் பிளட் தான் யூஸ் பண்ணோம். அதாவது கிங் வேம்பயர், குயின் வேம்பயர், அவங்களோட சங்கதிகள் அவங்கக்கிட்ட தான் இந்த மிரரும் இருக்கும். அண்ட் ராயல் வேம்பயரோட பிளட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி ஆகணும், ஒரு ட்ராப்பாவது. ஸோ இவங்க 3 பேரும் 3 விதமான ராயல் வேம்பயர்ஸ் ஓகேவா. ஒன்று, ஜங்குக் ஒன்று, ஜிமின் ஒன்று. 3 பேருமே வேம்பயர் கிங்ஸ் தான் ஓகேவா. அதாவது நம்ம டைட்டில் த 3 பவர்ஃபுல் வேம்பயர் கிங்ஸ். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிளட்லாம் ட்ரை பண்ணி பார்க்குறாங்க. பட் ஒர்க் ஆகலை. உடனே அவங்களோட ஒரு சீக்ரெட் லைப்ரரி இருக்கும், அங்கே போய்ட்டு புக்கெல்லாம் போட்டு தேடி பார்த்து ஸ்கேன் பண்ணி ஒரு 2 புக்கை எடுத்துட்டான். ஃபுல்லாக எல்லாத்தையும் மைண்ட் ரீடிங்காலேயே எல்லா புக்கையும் அப்படியே படித்து எடுத்துடுறான். உடனே ஜிம்மின் மைண்ட் ரீடிங்கால் கிட்டேருந்து அந்த இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணிக்கிறான். ஜங்குக் கிட்டேயும் அதை அவனுக்கும் புரிய வச்சிட்றான் மைண்ட் ரீடிங்லேயே ஓகேவா. அவங்க அது மாதிரி பண்ணி முடிச்சுட்டு ஓகே அந்த பூஜை ரிச்சுவல் தான் பண்ணிகிட்ருக்காங்க. அந்த கண்ணாடியே செம்ம பெருசு, பேலஸும் பெருசு. நல்ல ஒரு ஹாலில் தூக்கிட்டு போய் வச்சுட்டு அந்த ஹால் இன்னும் பெருசாக இருக்குது. அதில் சுற்றி கோலம்லாம் போட்டுட்டு நிறைய மீட்லாம் வச்சுட்டு பிளட்டு ஃபுல்லாக அந்த ரூம் ஃபுல்லாக பிளட்டாக இருக்குது. அது மாதிரி ஒரு சரௌண்டிங்கில் வச்சுட்டு இப்போ இவங்க 2 பேரும் அதாவது இவங்க 3 பேரும் கையை கிழிச்சிக்கிட்டு பிளட்டு ஒரு கப் மாதிரி இருக்குது ஓகேவா. ஒயின் கிளாஸ் இருக்கும்ல, அது மாதிரி ஒரு கிளாஸில் அது ஃபுல்லாக ஊற்றுறாங்க. ஊற்றிட்டு கையை மடக்கி இது பண்ணுறாங்க, சரியாயிடுது ஓகேவா. அந்த ராயல் பிளட் வச்சு அந்த பூஜை புனஸ்காரம் அதாவது அந்த ரிச்சுவலை பண்ணுறாங்க. பண்ணிட்டோடனே அந்த கண்ணாடி இப்போ தான் பேசுது. வாங்க பசங்களா, பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, 150 வருஷமாக இந்த அக்காவோட ஞாபகம் வரவே இல்லைல்ல அந்த கண்ணாடி கேட்குது. ஆமாம் கைஸ், அது இந்த கண்ணாடியிலே மேல் அண்ட் ஃபீமேல்லாம் இருக்கும். ஸோ இது ஒரு ஃபீமேல் கண்ணாடி ஓகேவா. ஸோ அந்த கண்ணாடி இது மாதிரி கேட்குது. நான் பசங்களா அக்கா ஞாபகமே இல்லையா கேட்கும்போது ஒன்றுமே சொல்கிறான். அக்கா அதெல்லாம் இல்லைக்கா, இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சாகணும் அது மாதிரி சொல்கிறான். என்னென்னா இப்போது இந்த 3 பேர் எங்கள் 3 பேருக்கும் ஒயன், சியானா, விஸ்பரா 3 பேருக்கும் ஏதோ கனெக்ஷன் இருக்க மாதிரி எங்களுக்கு தோணுது. அது மாதிரி சொல்லும் போது அது கொஞ்சம் யோசிக்குது. அந்த கண்ணெல்லாம் யோசிக்கிற போது நம்ம பண்ணுவோம் பார்த்திங்களா, அது மாதிரி யோசிக்குது. ஆமாம் எனக்கு ஒன்று தெரியும் அது ஒரு விஷுவலை காட்டுது. அது இப்போ நடந்ததா எப்போ நடந்ததான்னு தெரியல. அந்த விஷுவலில் என்ன இருக்குன்னா, அது என்ன போன ஜென்ம கதை மாதிரி ஒரு கதை, ஃப்ளாஷ்பேக்கு. அது ஒழுங்காக காட்டல ஓகேவா. பட் அப்போயும் விமென் குக் 3 பேருமே வேம்பயர்ஸ் தான், நீங்கள் 3 பேரும் ஃபேரி ஓகேவா. இந்த கதை இப்போதைக்கு எனக்கு ஐடியா இல்லை, பட் இருந்தாலும் உங்களுக்காக ட்ரை பண்ணி நான் சொல்கிறேன் ஓகேவா. நீங்கள் அது மாதிரி இருக்கீங்க. அப்பயும் நீங்கள் லவ் பண்ணி கல்யாணம்லாம் பண்ணியிருப்பீங்க. பட் ஒரு இதுவால் நீங்கள் பிரிஞ்சிட்ருப்பீங்க. அது என்ன பிரச்சனை, எப்படி வந்தது, அதெல்லாம் வர பாட்டில் வரும். இப்போதைக்கு அந்த கண்ணாடி அவ்வளோதான் சொல்லுது. நீங்கள் மிச்ச கதையை தெரிஞ்சுக்கணுன்னா, நீங்கள் எப்படி உங்கள் பிளட்டை இங்கே ராயல் பிளட்டு அது மாதிரி நீங்கள் இங்கே கொடுத்து நீங்கள் பார்த்தீங்களோ, மிச்ச கதை அவளுங்க பார்த்து அவங்களுக்கும் ஒரு ராயல் பிளட்டு, அவங்க ஃபேரியோட ராயல் பிளட்டு,
அவங்களோட பிளட் கொடுத்தா அவங்க வாலண்டரியாக கொடுத்தா தான் மிச்ச கதை தெரியும் எப்படி பிரிஞ்சிங்கன்ட்டு. பட் பிரிஞ்சதை மட்டும் காட்டிட்டாங்க. உடனே இவங்களுக்குலாம் அப்போயும் நாங்கள் வேம்பயர்ஸ் இப்போ எங்களோட ஒரிஜினல் வயசு என்னன்னு கேட்கும் போது ஃபஸ்ட்டு வந்து வி கேட்டிருப்பான். இப்போது செகண்டு வந்து ஜிமின் கேட்குறான். 3 கேள்வி தான் கேட்க முடியும், ஓகேவா? ஜிமின் கேட்குறான் அப்போ எங்கள் வயசு என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது அது சொல்லுது 1000 கணக்காக சொல்லுது. அதுமா சொல்லிட்டு கேட்கும்போது எங்களுக்கு 500 தானே தெரியும் சொல்லிட்டு ஜிமின் கேட்குறான். ஆமாம், உங்களுக்கு 1000 தான் ஆகுது. ஜிமின் உனக்கு 1500, வி உனக்கு 1300, ஜங்குக்கு உனக்கு 1200 சொல்லிட்டு சொல்லுது. உடனே இவங்களுக்குலாம் ஷாக் ஆகிடுச்சு. அப்போ இத்தனை வருஷம் என்ன ஆச்சு சொல்லிட்டு கேட்கும்போது இத்தனை வருஷம் அந்த சாபத்தால் கொஞ்சம் கோமாவில் இருந்த மாதிரி இருந்தீங்க, அதுக்கப்புறமா எல்லாம் சரியாயிடுச்சு. பட் உங்கள் வயசுலாம் வந்து ஏறி தான் இருந்தது. அந்த சாபத்துலேருந்து இந்த ஸ்லீப்பிங் பியூட்டி இருக்கும்ல, அரோராவோட கதை அது மாதிரி இருந்திருக்கும், ஓகேவா? இந்த குறிப்பிட்ட கொஞ்சம் வருஷத்துக்கு நீங்கள் இது மாதிரி சாபத்தில் இருக்கணும் அது மாதிரி சொல்லிட்டு அவங்க வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து தூங்கிட்டு தான் இருந்திருப்பாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது சொல்லிட்டு மிரர் சொல்லுது. உடனே வந்து ஜங்குக் இப்போ லாஸ்ட் கொஷின் அந்த மிரர் வந்து கேட்குது, ஜங்குக் இது ஓன் டர்ன், நீ கேட்குறியா இல்லை மற்ற 2 பேரில் யாராவது ஒருத்தவங்க கேட்பாங்க அது மாதிரி சொல்லும் போது ஜங்குக்கு நானே கேட்குறேன்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. சரி, ஓகே. அப்போது அவங்க ஃபேரிஸா, எந்த விதமான ஃபேரிஸ் சொல்லிட்டு கேட்கும்போது, ஏன்னா ஃபேரிஸில் நிறைய பிரான்ச்சான விதங்கள்லாம் இருக்குது, நிறைய விதங்கள்லாம் இருக்குது. ஸோ அதனால் வந்து எந்த விதமான ஃபேரி சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்து உங்கள் 3 பேரோட ஃபோட்டோ காட்டுது. செம்ம அழகாக இருக்கீங்க 3 பேரும். ஃபஸ்ட்டு ஒயனோட ஃபோட்டோ வருது. இந்த ஃபோனில் ஸ்க்ரோல் பண்ண இது மாதிரி வரும், அது மாதிரி ஃபஸ்ட்டு ஒயனோட ஃபோட்டோ. அது சொல்லுது ஒயன் போன ஜென்மத்தில் இவ பேர் ஏவா சொல்கிறது. வி ஒன்னே ஏவா ஒயன் சொல்லிட்டு வி வேறு பைத்தியம் பிடிச்ச மாதிரி அதே சொல்லிகிட்டு இருக்கான். இதெல்லாம் வேறு ஒரு குட்டி நோட் மாதிரி வேறு நோட் பண்ணிக்கிறானுங்க, ஓகேவா? அதில் வந்து இவளோட பவர் என்னென்னா, இவள் ஒரு ராயல் பிரின்சஸ், ஓகேவா? ஃபேரியிலே ஒரு ராயல் பிரின்சஸ் ஒயன். இவளோட பவர் என்னென்னா, இவள் வந்து வாட்டர் அண்ட் லவ்வோட பவரோட ஃபேரி, ஓகேவா? அது மாதிரி சொல்லிட்டு ஃபஸ்ட்டு ஒயனை முடிக்குது. அடுத்து சியானா, போன ஜென்மத்துலேயும் இவள் பேர் சியானா தான், இந்த ஜென்மத்துலேயும் இவள் பேர் சியானா தான். அது மாதிரி சொல்லும் போது ஓ அப்படியா சொல்லிட்டு ஜங்குக் பார்த்துட்ருக்காரு. அப்புறம் சியானாவோட உருவம் வருது, அதுவும் செம்ம அழகாக இருக்குது. ஒயனும் சியானாவும் ஈக்குவல் அழகாக இருக்காங்க. பட் வந்து காஸ்டியூம்ஸ்லாம் வேறையாக இருக்குது. உடனே சியானாவோட பவர் என்னன்னு வந்து அது சொல்லுது. சியானாவோட பவர் என்னென்னா மூன் லைட் அண்ட் ஸ்டார்ஸ் சொல்லிட்டு சொல்லுது. ஸோ வெளிச்சத்தோட ஃபேரி சொல்லுது. ஜங்குக்கு சேர்த்தான், வெளிச்சனாலே எங்களுக்கு ஆகாது, இல்லை இந்த சக்தி வேறையா அது மாதிரி சொல்லிட்டு சொல்கிறான். அடுத்து வந்து ஜிமின் விஸ்பரா அது மாதிரி சொல்லிட்டு காட்டுது. விஸ்பராவும் செம்ம அழகாக இருக்கா, இவங்க 2 பேருக்கு மாதிரி தான் அவளும் செம்ம அழகாக இருக்கா. அவளோட பவர் என்னென்னா கேட்டால், அவளுக்கு வந்து ஜோடியாக் சைன்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அந்த ஜோடியாக் சைன் அண்ட் வந்து ஸ்னோவோட பவர் சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த கண்ணாடி சொல்லுது, கால கண்ணாடி. அப்புறமா 3 பேரும் அவங்க பவர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி அவங்க காஸ்டியூமில் வந்து அப்படியே ஒரு மாசான போஸில் நின்றுட்டுருக்காங்க. இதெல்லாம் வந்து நோட் பண்ணி எடுத்துக்கிறானுங்க. பட் இருந்தாலும் வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது வந்து அந்த கால கண்ணாடி கண்ணை மூட போது உடனே வந்து அதாவது விமின் குக் வந்து ஒரே ஒரு லாஸ்ட் கேள்வி சொல்லிட்டு கத்திகிட்டே இருக்காங்க. அதுவும் சரி, இந்த ஒரு வாட்டி மட்டும்தான், 150 வருஷமாக எனக்கு ரெஸ்ட்டு கொடுத்தீங்கன்றதுக்காக ஒரே ஒரு கேள்வி மட்டும் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கோங்க சொல்லிட்டு கால கண்ணாடி சொல்லுது. சரி, இப்போ இவங்க ஃபுல்லாக இன்னும் ஃபேரிஸாக ஆகலை சொல்லிட்டு கேட்கும்போது அது வந்து யோசிக்குது. இல்லை இன்னும் இவங்க ஃபேரிஸாக மாறலை, பட் ஃபேரிஸாக கூடிய சீக்கிரத்தில் மாறிடுவாங்க, எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 6 மாதத்துக்குள்ளே மாறிடுவாங்க. பட் அதுக்குள்ளே நீங்கள் வேம்பயர்ஸாக அவங்கள மாற்றிட்டிங்கன்னா பிரச்சனை இருக்காது, பட் ஃபேரிஸாக மாற்றிட்டிங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை தான் சொல்லிட்டு சொல்கிறாங்க விமின் குக்கு. அப்போ அவங்க எப்படி ஃபேரிஸாக மாறுவாங்க சொல்லிட்டு கேட்கறதுக்குள்ளே அந்த கண்ணாடி ஆஃப் ஆகிடுது. அந்த கண்ணாடியை வந்து இனிமேட்டு ஸ்டார்ட் பண்ணணுன்னா அந்த கண்ணாடி தான் சொல்லியிருக்கோம்ல, இனிமேட்டு டீட்டெயில்ஸ் வேணும்னா உங்களோட ஓன் ஒப்பீனியனில் நீங்கள் அக்செப்ட் பண்ணி நீங்கள் 3 பேரும் உங்களோட பிளட்டை கொடுக்கணும். ஸோ இப்போதைக்கு நீங்கள் இல்லை. ஸோ அதனால் அவங்க தலையில் கை வச்சுட்டு உக்காந்துட்டானுங்க. என்னடா இது ஃபேரிஸான்ட்டு, ஐயோ என்னடா பண்ணுறது சொல்லிட்டு பார்த்துங்க. சரி, இன்னும் தான் அவங்க ஃபேரிஸ் ஆகலைல்ல சொல்லிட்டு வி கேட்குறாரு. அவன் ஒன்றும் ஆகலை, 6 மாதத்துக்குள்ளே அந்த சம்பவத்தையே நடக்க விடக்கூடாது அது மாதிரி சொல்லிட்டு
வி வந்து ஜங்குக் கிட்ட வந்து என்ன சொல்கிறாருன்னா, இங்கே பாரு ஜங்குக், நாங்கள் 2 பேரும் எப்படியோ அவங்கள வந்து ஓகே சொல்லி எங்கள் கூடயே இருக்கிற மாதிரி பண்ணிடுறோம், நீயும் அதே மாதிரி பண்ணு, அவங்களுக்கு ஃபேரி பவர்ஸ் வந்துச்சுன்னா ரொம்ப சிக்கலாகிடும் சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட சொல்கிறாரு. உடனே ஜங்குக்கும், ஆமாம் நான் வந்து நாளைக்கே போயிட்டு அந்த முடிவு எடுக்கிறேன், பட் எப்படி இது பண்ணுவாங்க, ஏன்னா காலேஜ் செகண்ட் டே தானே, அவங்களுக்குலாம் ஏஜ் 20 தானே ஆகும், 19 20 தானே சொல்லிட்டு கேட்கும்போது, பரவாயில்ல நம்ம இப்போ பண்ணி தான் ஆகணும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஜங்குக்கும் சரி சொல்லிட்டுருக்காங்க. சீன் அங்கே கட்டாகுது. இப்போ உங்கள் ரூமில் படுத்து நீங்கள் உருண்டுட்ருக்கீங்க. ஐயையோ அவனுக்கு ஓகே சொல்லாமா வேணாமா, சரி இப்போ மட்டும் என்ன சொல்லிட்டு வந்து ஓகே தானே சொல்லிட்டு வந்த சொல்லிட்டு நீங்கள் உருண்டுட்ருக்கீங்க. அப்போ என்னென்னா உங்களோட விண்டோ ஓரத்தில் ஏதோ ஒரு சவுண்ட் கேட்குது, ஒரு மாதிரி இந்த ஒரு மாதிரி சவுண்ட் கொடுக்கும் பார்த்தீங்களா, அது மாதிரி சவுண்ட் கேட்குது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா வீட்டில் பெட்ஸ்லாம் இருக்கும், ஒரு வேளை அதுவான்னு பார்க்குறீங்க, அது கிடையாது. நீங்கள் வந்து ஃபைண்ட் அவுட்டே பண்ணிட்டீங்கன்னா ஆந்த சவுண்ட் தான்ட்டு அந்த இடத்துக்கிட்ட போகிறீங்க. அங்கே ஒரு ஆந்தை வந்து அடிபட்ட மாதிரி இருக்குது, ஒரு வெள்ளை கலர் ஆந்தை வித் கோல்டன் ஃபெதர்ஸோட ப்ளூ அண்ட் பர்பிள் கலரில் செம்ம அழகாக இருக்குது. அது என்னன்னு சொல்ல தெரில உங்களுக்கு, கிளிட்டரிஷாக அவ்வளோ அழகாக இருக்குது, என்னவோ ஒரு ஃபேரி லேண்ட்லேருந்து பறந்து வந்த மாதிரி இருக்குது அந்த அவுல். நீங்கள் அதை எடுத்தோடனே எப்போவுமே அவுல் வந்து மனுஷங்க கையில் நிற்காது, பட் உங்கள் கையில் நல்லா நிற்கிது, அது கொஞ்சம் அடிபட்டிருக்கு, வீக்காக இருக்குது. நீங்கள் அதுக்கெலாம் மருந்து போட்டு உங்கள் அண்ணா வீட்டில் இப்போதைக்கு வந்து உங்கள் அப்பா அம்மா இல்லை கிளம்பிட்டுருப்பாங்க, ஜின்னும் வெளியே போயிட்டுருப்பான், என்ன பண்ணுறதுனே தெரியல. நீங்கள் வந்து உக்காந்துட்டு அதுக்கு ஃபஸ்ட் எய்ட்லாம் பண்ணிகிட்ருக்கீங்க. அது வந்து உங்கள் மேலே அவ்வளோ அட்டாச் ஆகிடுது, உங்கள் மேலே அட்டாச் ஆகிட்டு உங்கள் மேலே தான் நல்லா படுத்து தூங்கிட்டுருக்கு. இப்போதைக்கு நீங்கள் வந்து அதுக்கு என்னெல்லாம் ஃபுட்டு வைக்கலாம் சொல்லிட்டு பார்த்துட்ருக்கீங்க, பட் உங்களுக்கு அதெல்லாம் சாட்டிஸ்ஃபைங்காகவே இருக்கிற மாதிரி இல்லை. நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட்டு வந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் ஒரு ஃபுட்டு வந்து கடகடன்னு ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, அதை வைக்கிறீங்க, அது ரொம்ப நல்லா சாப்பிட்டுட்ருக்கும் போதே இப்போ என்னென்னா கொஞ்ச நேரத்தில் என்ன ஆகுதுன்னா அந்த அவுல் உங்கள் கூட நல்லா செட் ஆகிடுச்சு. ஒரு 4 hours கிட்ட ஆகிடுச்சு, காலைல போயிருப்பீங்களா, இப்போ ஒரு சாயந்தரம் டைம் கிட்ட ஆகிடுச்சு, ஓகேவா. அது வந்து கொஞ்ச நேரத்தில் வந்து நீங்கள் தூங்கிட்டுருப்பீங்க. அப்போ என்னென்னா அது உங்கள் வயிற்று மேலே ஏறி உட்காந்துட்டு வயன் ஒரு சவுண்டு, க்யூட்டாக இருக்குது அந்த சவுண்டு, வயன் அது மாதிரி சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் யார் அது, எங்கள் அண்ணனுக்கு குழந்த பிறந்துச்சா, ஐயோ கனவு, என் செல்லக்குட்டி நான் பார்க்கணும் சொல்லிட்டு படுத்துட்ருக்கீங்க. அது வந்து உங்கள் தலையிலேயே கொட்டிட்டு, வயன் நான் தான் கூப்பிட்டேன் ஏஞ்சிரு சொல்லிட்டு சொல்லுது. நீங்கள் ஏஞ்சி பார்த்து திரும்பி பார்த்துட்டு அலெக்ஸா நீ தானே சொல்லிட்டு கேட்குறீங்க. அலெக்ஸா அந்த டிவைஸ் இருக்கும்ல அது நினச்சிருப்பீங்க, பார்த்தா அது கிடையாது, இந்த ஆந்தை தான் பேசுது. நீங்கள் ஆந்தையை தூக்கிலாம் பார்க்குறீங்க, ஆந்தைக்கு ஏதோ மைக் செட் பண்ணி வச்சுருப்பாங்களான்ட்டு, ஒன்றும் இல்லை, அது கிளியராக பேசுது. நான் தாண்டி பேசுகிறேன் லூசு வயன், உன்னெல்லாம் எப்படி தான் உங்கள் அப்பா அம்மா வச்சு வளர்க்குறாங்கன்னே தெரியல, அது மாதிரி சொல்லிட்டு சொல்லுது. என்ன எப்படி வச்சு வளர்க்குறாங்கன்னு தெரியலையா, அது மாதிரி சொல்லி நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஃபஸ்ட்டு நீ பேசுகிறது எப்படி எனக்கு புரியுது, நான் பேசுகிறது எப்படி உனக்கு புரியுது சொல்லிட்டு நீங்கள் சொல்லும் போது, அனிமல்ஸ்க்கு எல்லாம் மனுஷங்க பேசுகிறதுலாம் ரொம்ப நல்லா புரியும், நாங்கள் பேசுகிறது தான் உங்களுக்கு புரியாது, ஏதோ எங்கள் பாடி லாங்குவேஜை வச்சு கற்றுப்பீங்க அது மாதிரி சொல்லும் போது, எனக்கு அது கூட பார்க்க தெரியாது சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. உனக்கு அதெல்லாம் பார்க்க தேவையில்ல, நான் பேசுகிறதே உனக்கு நல்லா புரியும், நீ பேசுகிற பாஷையிலே உனக்கு புரியும் அது மாதிரி சொல்லிட்டு அந்த அவுல் உங்ககிட்ட சொல்லுது. நீங்கள் என்னடா அது எனக்கு எதுவும் புரியல அது மாதிரி சொல்லிட்டு நீங்கள் சொல்லிகிட்ருக்கீங்க. என்ன நடக்குது அது மாதிரி சொல்லிவிட்டு, இல்லை நான் தூக்கத்தில் இருக்கேன், நான் தூங்கணும் சொல்லிட்டு படுக்கிறீங்க. அது திரும்பி உங்கள் மூக்கை பிடிச்சி கடிச்சு எழுப்பி விடுது. அதான் தெளிவாக தானே பேசிகிட்ருக்கேன், நான் தெளிவாக தான் இருக்கேன், நீங்கள் பைத்தியம் மாதிரி பண்ணாத வாயின்னு சொல்லிட்டு கத்துது. ஏங்க பாரு என்ன மரியாதை இல்லாமல் தான் பேசுகிற சொல்லிட்டு கேட்கும்போது, பைத்தியக்காரி உன்னை வந்து எங்கள் பிரின்ஸஸ் சொல்லிட்டு மரியாதை கொடுத்தா ஓவரா பண்ணுற சொல்லிட்டு கேட்குது. பிரின்ஸஸா நானா, ஆமாம் நான் டேட் லிட்டில் பிரின்ஸஸ் தான் சொல்லிட்டு சொல்கிறீங்க. அது உடனே உங்களை கூப்பிட்டு வச்சுட்டு, இங்கே பாரு வயன், நீ நம்ப மாட்டேன்னு தெரில, பட் நான் ஃபேரி லேண்ட்லேருந்து தான் வந்திருக்கேன், புரியுதா இல்லையான்னு சொல்லிட்டு கேட்குது. நீங்கள் ஃபேரி லேண்டா சொல்லிட்டு கேட்கும்போது, ஆமாம் ஃபேரி லேண்ட்லேருந்து தான் வந்திருக்கேன், நீ வந்து எங்களோட குயின் ஏவாவான்னு டெஸ்ட் பண்ண வந்தேன், நீ கண்டிப்பாக குயின் ஏவா தான், ஏன்னா குயின் ஏவா வந்து அடுத்த ஜென்மம் எடுக்கிறதா வந்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது, சின்ன வயசுலேயே வந்து அவங்கள வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியாது, ஒரு 20 ஏஜில் தான் எங்களால் கண்டுபிடிக்க முடியும், இப்போ உனக்கு வயசு எத்தனை சொல்லிட்டு கேட்கும்போது 26 மாதத்தில் 20 ஆக போகுது சொல்லிட்டு சொல்கிறீங்க. உங்களுக்கு வந்து December 1 பர்த்டே, ஓகேவா.
6 மாதத்துல ஆக போகுது சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போது கரெக்டாக எனக்கு தெரிஞ்சு உன் பர்த்டே அன்றைக்கி உனக்கு பவர்ஸ் கிடைக்கும் சொல்லிட்டு சொல்கிறாங்க. பர்த்டே அன்றைக்கா? ஆமாம் சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம், நீ என்னோடய பிரின்சஸ், அதாவது எங்களோட அந்த வாட்டர் ட்ரைப்ஸ், ஓகேவா? ஃபேரிலே வாட்டர் ட்ரைப்ஸ்னு ஒரு ட்ரைப்ஸ் இருப்பாங்க. நீ அதோட ஃபேரி அது மாதிரி சொல்லிட்டு அது சொல்லுது. நீங்கள் ஐயோ உங்களுக்கு நம்பத்தான் இல்லைன்னு தெரில, பட் அது பேசுகிறது தெளிவாக பேசுகிறது உங்களுக்கு தெரியுது. நீங்கள் ஒன்று யாராவது என்னை ப்ராங்க் பண்ணுறீங்க தானே, இது பொம்மை தானே சொல்லிட்டு அதை போட்டு உழுக்குன்னு உழுக்குறீங்க. உங்களுக்கு தெரியுது அதோடய ஹார்ட்டு துடிக்கிறதுலாம் கேட்குது. அப்போ இது பொம்மை இல்லை, உன்னோடைய எல்லா இதுவும் எனக்கு புரியுது எப்படி சொல்லிட்டு கேட்கும்போது. அதான் நீ வந்து வாட்டர் அண்ட் லவ்வோட ஃபேரி, உன்னால் வாட்டரையும் கண்ட்ரோல் பண்ண முடியும். நீ இப்போவே ட்ரைனிங் எடுக்க ஆரம்பிக்கணும். பவர்ஸ் வந்தக்கப்புறமா தான் நீ வந்து அதை ஃபுல்லாக யூஸ் பண்ண முடியும். அண்ட் லவ்வோட ஃபேரினா உன்னால் வந்து என்ன பண்ண முடியும்னா February மந்தில் உனக்கு நிறைய வேலை இருக்கும் அது மாதிரி சொல்லுது. February மந்த்தா அது மாதிரி சொல்லி நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அது லவ் மந்த் சொல்லிட்டு அது சொல்லுது. ஓ அப்படியா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. ஆமாம் அதுக்கப்புறமா இல்லாமல் அனிமல்ஸ் பேசுறதுலாம் உன்னால் கேட்க முடியும். அண்ட் பூக்களெல்லாம் உன்னால் ப்ளூம் அதாவது பூக்க வைக்க முடியும் சொல்லிட்டு சொல்லுது. ஓ அப்படியா சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க. பட் இருந்தாலும் உங்களால் நம்பவே முடியல. நீங்கள் திரும்பியும் அதுக்கிட்ட கேட்குறீங்க. நீ ப்ராங்க் தானே பண்ணுற, ஓகே நீ பேசுகிற நான் ஒத்துக்கிறேன். பட் வந்து நீ உயிரோடு இருக்க, அதையும் நான் ஒத்துக்கிறேன். என் ஃப்ரெண்ட்ஸ் தானே உன்னை இது மாதிரிலாம் பேசணும்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறீங்க. அது ஒன்றே நான் எதுக்கு அது மாதிரி பேசணும்? நானா பைத்தியமா? ஃபஸ்ட்டு பேசுகிற பேர்டு வந்து எங்கேயாவது இருக்குமா ஊர் உலகத்தில் சொல்லிட்டு கேட்குது. ஆமாம் இருக்காது சொல்லிட்டு சொல்கிறீங்க. அப்போ வந்து இருக்குன்னா உன் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாம் மாட்டி அவங்க உன்னை வந்து ப்ராங்க் பண்ணுறதுக்காக என்ன யூஸ் பண்ணுவாங்க. சரியா லூஸ் வாயின்னு சொல்லிட்டு சொல்லுது. இதோட இந்த FF முடியுது. பாய்.